ஆளே இல்லாத சந்தையில் பாயாசம் விற்கும் தாத்தா ஒருவர் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறார். சுமார் 25-30 வருடங்களுக்கு முன்பு கிராமங்களில் வாரச்சந்தைகள் கூடும் நாட்கள் குழந்தைகளுக்கு கொண்டாட்டமான நாட்களாக இருந்தது. சந்தைக்கு போகும் தாய் தந்தை தங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி தருவார்கள் என்ற ஆவலும் ஆசையும் அந்த குழந்தைகளிடம் இருந்தது. தீபாவளி பொங்கல் காலம் என்றால் சந்தையில்தான் புது துணி வாங்கி கொடுப்பார்கள். இதையெல்லாம் அனுபவித்தவர்கள் இப்போது அந்த நாட்களை நினைத்து மகிழ்கிறார்கள். காய்கறி, கறி, மீன், கருவாடு, துணிகள், கூடை, பாய், பாசி, மணி, பவளம், முறுக்கு உள்ளிட்ட தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் ஒரே இடமாக வார சந்தைகள் இருக்கும். அதாவது இன்றைய சூப்பர் மார்க்கெட் போல. ஒரு கிராமத்தில் சந்தை நாளில் சுற்றியுள்ள பல கிராம விவசாயிகளும் மக்களும் சென்று ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வார்கள். பல கிராமங்களைச் சேர்ந்த உறவுகளின் நலன் விசாரிக்கும் மையங்களாகவும் சந்தைகள் செயல்பட்டது. ஆனால் இப்போது அந்த பழமையான சந்தைகள் காணாமல் போகிக் கொண்டிருக்கிறது. பெரும் பெயர் பெற்ற சந்தைகள் கூட என்று இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டுகளின் கோர நாக்கு சந்தைகளை வாரி சுருட்டி வயிற்றுக்குள்ளே போட்டு கொண்டு விட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகிலுள்ள குளமங்கலம் வடக்கு கிராமத்தில் சனிச்சந்தை மிக பிரபலமான சந்தை. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு வரை மேலே சொன்ன அத்தனையும் விற்பனைக்கு வந்தது. ஆனால் தற்போது ஒரே ஒரு மீன் கடைதான் இயங்கி வருகிறது. ஆனால் மக்கள் கூட்டமே இல்லாத இந்த சந்தையில் பாயாசம் விற்பனை செய்ய ஒருவர் இன்று வரை வந்து சென்று கொண்டிருப்பதுதான் பெரும் வியப்பாக இருக்கிறது. அதே சமயம் சனிக்கிழமை சந்தைக்கு போனால் பாயாசம் குடிக்கலாம் என்ற நம்பிக்கையில் பலரும் பக்கத்து கிராமங்களிலிருந்து தேடி வருவதும் ஆச்சரியத்தை தருகிறது. ஒரு பெரிய கிளாஸ் 15 பைசாவுக்கு விற்கும் காலத்திலிருந்து சனிக்கிழமை பாயாசம் விற்கிறேன், இப்ப சந்தையே இல்லை என்றாலும் நான் கடை போடுவேன், எனக்காக தேடி வந்து பாயாசம் குடிக்கிற மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அவர்களுக்காகவே பாயாச கடை போட வேண்டியுள்ளது. இப்போ சின்ன கிளாஸ் ரூபாய் 5ற்கும் பெரிய கிளாஸ் ரூபாய் 10ற்கும் விற்கிறேன். ஒரு நாள் முழுக்க விற்றால் ரூபாய் 100 முதல் 200 ரூபாய் கிடைக்கும். அது போதும் என்கிறார் பாயாச கடை சின்னதுரை. வருமானம் குறைவாக இருந்தாலும் தன்னை நம்பி வரும் ஓரிருவர் கூட ஏமாந்து போய்விடக்கூடாது என வயதான காலத்திலும் நம்பிக்கையுடன் வலம் வரும் பாயாச கடை தாத்தா அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறார். ஓடுதுன்னா கணக்காக தான் ஓடும். ஒரு 50 ஆள் வரும் டீ குடிக்க. வேற ஆளே வராது. வர்ற ஆள் தான் வரும். ஆனால் கேரண்டியாக காசு கொடுத்தோம். பாக்கியே இருக்காது. 10 ரூபா விட பாக்கி ரூபா ஒரு 4-5 டீ பாக்கி இருக்கும். அது இன்னைக்கு வேலையும் நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க. பால் காய்ச்சி கட்டணும், ஜீனி வாங்கணும், தூள் வாங்கணும், எந்த சாமானும் முன்னே வாங்குறாள். எனக்கு தான் 15 ஆச்சுலேருந்து டீ போடுறோம். இன்னைக்கு நேத்தா 15 ஆச்சு டீ போடல. ஆமாம், அப்போ அன்னைக்கு 15 ஆச்சு. இப்போ 5 ரூபா. இங்கே டீ 5 ரூபா. இங்கே போட்டல 5 கடைக்கு அந்த கடை. இது பாயாசம் இது 10 ரூபா தான். இது எவ்வளோ காலமாக போடுறியா? இது இப்போ ஒரு வருஷமாக போடுறோம். 1 வருஷமா? இங்கே சந்தையே சந்தை முந்தி நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் 10 லிட்டர் 15 லிட்டர் ஓடும் பால். இங்கே வாங்க முடியாது. மேற்பண கடை போய் வாங்கிக்க வரேன் பால் இல்லைண்ணா. இங்கெல்லாம் வாங்க வைக்காது. இப்போ நான் பால் வதையழியுது. அப்போ இங்கே பால் கிடைக்காதோ? இங்கே பால் இல்லை, மாடெல்லாம் அவ்வளோக்கா மாடு இருக்காது. இது இப்போ எவ்வளோ போடுவியா? பாயாசம் எவ்வளோ போடுவியா? இப்போவா? இப்போ எவ்வளோ நேரத்துக்கு ஓடும்? எத்தனை மணிக்கு போடுவியா? எத்தனை மணி? 2 மணி ஓட்ட முடியும். 2 மணி. எத்தனை மணி? இப்போ சந்தையெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஆளுகெல்லாம் ஒன்றும் வரலையே? ஆளுக வராது. மீன் வாங்க தான் வரோம். அந்த ஆளுக தான் வரும். ஓடிடுமா? எவ்வளோ ஓடிடும்? தாத்தா முடியுது. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? இது 8 மணிக்கு ஆரம்பிப்பேன். அங்கே முடிஞ்ச ஆக்கில் இங்கே வந்துடுவேன். அங்கே டீ கடை முடிச்சு ஆக்கில் இங்கே வந்துடுவேன். வச்சது இப்போ 8 மணினா இப்போ 2 மணிக்கு முடிச்சிருவியா? 2 மணிக்கு முடிஞ்சிடும். போன வாரம்லாம் 100 ரூபா சேமியாக இருந்துச்சு. வர்ற ஆளுகிட்ட ஆள் போனால் கட்டி கொடுத்து விட்டேன். நம்ம அது மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு முதல் போடுற மாதிரி இருக்கும்? இது 300 ரூபா போடுற மாதிரி இருக்கும். 500 ரூபா வியாபாரம், 200 ரூபா மிச்சம் போடும். இந்த வாரத்தில் வந்து வந்துருக்கணும். ஆமாம், சனிக்கிழமை மட்டும்தான். சனிக்கிழமை மட்டும்தான். மற்ற நாளைக்கு போடுறதா வைக்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் வெள்ளெண்ணெய் முடியும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட, இன்னும் 10 ரூபா கூட கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறையும். நம்மளுக்கு அவனை சந்தைக்கு 100 ரூபா மீன் வாங்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.